என் பேர் மும்பை கணபதினு சொல்லுவாங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நான் வந்திருக்கிறேன். இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் வரும்போது இந்த திருப்பூர் மாவட்ட தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டத்தில் வந்து சன்னியாசி சித்தர்களும் சிவனடியார் மாநாட்டில் 30 விழாவுக்கு வந்து தேசக்கொடியை ஏற்றி சாதுங்களும் சித்தர்களும் சிவனடியாரெலாம் சேர்ந்து காவி உடைய அணிந்து இந்த திருப்பூர் குமரனுக்கு நன்றி தெளிந்து இந்த தேசக்கொடியை ஏற்றுனாங்க. இந்த சித்தர் மாநாட்டில் என்ன சிறப்பு நடந்துக்குன்னா, இந்த நாட்டு மக்கள் நல்லதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு யாகத்தை வளர்த்துனாங்க. யாகத்தை வளர்த்தி நன்மையாகிறதுக்காக தமிழ்நாட்டில் ஏன் இந்த இடத்துல நடத்துகிறாங்க அப்படின்னா, இந்த தேசக்கொடிக்கு வந்து முக்கியத்துவம் திருப்பூர் குமரனுக்கு நன்றி சொல்லுக்காக இந்த விழா தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டத்தில் பண்ணாங்க. இதனால் வந்த மக்கள் அனைவரும் சித்தர்களும் சாதுகள்லாம் எல்லாமே சந்தோஷமாக நாடு நன்மையாக இருக்கிறதுக்காக அவங்களுக்காக சூரியனோட நமஸ்காரம் பண்ணி யாகத்தை வளர்த்துனாங்க. 108 யாகம் நல்லா சிறப்பாக நடந்துட்டு கொண்டிருக்குது. எந்த குறையில்லாமல் நடந்து கொண்டு இருக்கிறது. மக்களை வந்தவங்களுக்கெல்லாம் அன்னதானத்தை வயிறார சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. அதனால் நேற்று வந்து சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு மயிலாட்டம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மயிலாட்டத்துக்கு சிறப்பாக நடந்தது. இன்றைக்கி காலையில் வந்து பரதநாட்டியம் நடந்துனாங்க. அது சிறப்பாக நடத்தி முடிச்சுட்டாங்க. இப்படி வந்தவங்களுக்கு திருப்பூர் மேயர் வந்தார். அவர் பார்த்து ரொம்ப பாராட்டி வச்சுட்டு போயிருக்காரு. இப்படி தமிழ்நாட்டில் இந்த சிறப்பான ஒரு சித்தர் மாநாடு வளர்த்து இதில் என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி அப்படின்னா, சாதுகளும் சன்னியாசிகளும் சித்தர் மாநாடு இந்த இடத்துல நடக்குன்னா, இன்றைக்கி இந்தியா முழுவதுக்கு கும்பமேளா அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. இந்தியாவில் வந்து உத்தரப்பிரதேசில் அலகாபாத்தில் அத்தனை சாதுங்களும் அங்கே போனேன்னா அத்தனை சாதுகளுக்கு அங்கே இருக்கிற ஸ்டேட்டுக்கு வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தை வந்து சாதுங்களுக்கு எந்த குறையில்லாமல் அங்கே இருக்கிற சிஎம் செஞ்சு கொடுத்தாரு. அதுபோல் இங்கே இருக்கிற மக்களுக்கு எந்த குறையில்லாமல் சாது சன்னியாசிகளுக்கெல்லாம் வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து சாதுங்களுக்கு சன்னியாசிகளுக்கெல்லாம் எந்த குறையில்லாமல் நடத்தணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அது நன்மையாக ஒரு மனித நேர்மைக்காக இந்த ஒரு கோரிக்கையை வைக்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வருங்காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து சித்தர்களோட சமாதி வந்து அதிகமாக ஆயிரும். வருங்காலத்தில் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு சீரு சிறப்பாக வளரும்னு சொல்லிட்டு அனைவரும் சாதுகளும் சன்னியாசிகளும் மன ஒரு பிரார்த்தனையாக நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த விழாவை வந்து கலந்து கொண்ட வரும் அனைவர் மக்களுக்கும் அவங்க குடும்ப சேமத்தையும் நன்மையும் அடையணும்னு சொல்லிட்டு ஈசனோட பிரார்த்தனை பண்ணி அனைவரும் தெய்வத்தை நன்றி சொல்லி அவங்கள சேமத்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பகவான் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து நம்மளுடைய ஆர்எஸ்எஸ்கார் வந்து கலந்துருக்காரு. அவர் வந்து மிக சிறப்பாக இந்த விழாவில் கலந்து கொண்டு இவர் இருக்கார். இவர் 2 வார்த்தை பேசணும்னு சொல்லி ஸ்ரீராம் உத்தரப்பிரதேச மாநில ஆர்எஸ்எஸ் ராஷ்ட்ரிய சாதாரண சமஸ்கிருதிய ஆர்எஸ் அமைப்பிலேருந்து வந்திருக்க ஐயா. இந்த தமிழ்நாடு மாநில தலைவராக அமைப்பிலேருந்து பொறுப்பு வழங்கியிருக்காங்க. இந்த ஆலயத்தில் வந்து இப்போது வந்து இந்த விழாவுக்கு கலந்து கொண்டு இருக்கிறேன். இந்த விழாவு சீரும் சிறப்பாக நல்ல சாதுக்களும் சன்னியாசிகளும் சித்தர்களும் எல்லா பொதுமக்களும் வந்து கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்து கொடுத்துருக்கு. இந்த விழாவில் வந்து மக்களுக்காக யோகாசாசனம் நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்தியாவில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் இது வந்து இந்த புண்ணியங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கும். அதனால தான் இந்த யோகா இது நடத்துகிறாங்க. அல்லாமல் இது ஒரு நன்னாள். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு சாதாரணமான ஒரு ப்ரோக்ராமாக இருக்கும்னு நினச்சி தான் வந்தோம். இங்கே வந்து பார்த்தா நல்ல யாகமெல்லாம் வளர்த்துருந்தாங்க. நிகழ்ச்சியோட முதல்ல வந்து கொடியேற்றுனாங்க. எங்களோட ஸ்டூடெண்ட்ஸில் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் நாங்கள் பண்ணக்கூடிய அந்த நடன நிகழ்ச்சியை வந்து ரொம்ப ரசித்து ரொம்ப ஆர்வமாக பார்த்தது எங்களுக்கு ரொம்ப எங்களோட கலைக்கு கிடைச்ச பரிசாக நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் கூட வந்து எல்லாருமே அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டோம். தேங்க்யூ.
எங்கள் ஸ்கூல் பேர் வந்து சண்முகாலயா இசை நாட்டிய பள்ளி, தாராபுரம் செட்டிப்பாளையத்துலேருந்து நாங்கள் வரோம். நான் வந்து அந்த ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். எங்கள் மாஸ்டரோட பேர் நட்டுவனார்த்தி சைவத்திரு கார்த்திகை பிள்ளை. நாங்கள் அங்கே அவங்களோட டான்ஸ் ஸ்கூலில் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து டான்ஸஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு இங்கே ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். நடந்து கொண்டிருக்கின்ற அநியாயங்கள், அக்குறுமங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆகையினால அருள் நெறி என்பது உலகத்தில் மக்கள் அருளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். கோயில் குளங்களிலே கூட்டங்கள் நிறைந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட மனிதருடைய மனதுக்குள் அமைதி இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. எங்கு பார்த்தாலும் அழிவுகள், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருட்டு இதுகெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலே ஆங்காங்கே அருளாளர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு சித்தர்மார்கள், அதாவது பூசாரிமார்கள் அனைவரும் இந்த உலகத்தில் நல் வழி காட்ட வேண்டும் என்பதற்காகவே, அருள் நிறைந்து வழிய வேண்டும் என்பதற்காகவே ஆங்காங்கே மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மாநாட்டிலே எங்காவது ஒரு தெளிவு கிடைக்குதா, தீர்வு கிடைக்குதா என்று பார்த்தால் இல்லை. திருப்பூரில் நடக்கப்பட்ட இந்த மாநாடு சித்தர்கள் மாநாடு, அதாவது ஒரு உலகத்துக்கு ஒரு திருப்புமுனை ஆகட்டும் என்பதற்காகவே இந்த மாநாடு மக்கள் ஒளி, அதாவது மனதுக்குள் இருக்கின்ற இருள் விலகி ஒளியாக வர வேண்டும், நல்லதொரு உலகம் உருவாக வேண்டும், அருளாளர்கள் ஆட்சி வர வேண்டும், சித்தர்களுடைய ஆட்சி வருகிறது என்று சொல்லிக்கொண்டு காலந்தோறும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இனி அந்த காலம் வெகு தூரம் இல்லை என்பதை சொல்லி நல்லதொரு உலகம் படைக்க வேண்டும். நல்லதொரு உலகம், உலக அருள் ஆட்சி கட்சி ஆரம்பமாக போகிறது. உலகமெல்லாம் சுஸ்தி கொடி பறக்கப் போகிறது என்று சொல்லி, அதாவது இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அருளாளர்கள் என்பது காவிக்குள்ளே மட்டுமல்ல, உங்களை போன்றவர்கள் பேண்ட்டு, ஷர்ட்டு, வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை போட்டவர்களும் சுற்றி கொண்டு தான் இருக்கிறார்கள். அகத்தூய்மை பெற்றவன் அருளாளன். அவன் உள்ளே அடக்கி, அதாவது ஒளியாக்கினால் அவன் சித்தன், அதாவது சிந்தை சித்தமானால் அவன் சித்தன். ஆகையினால அருளாட்சி, அகில உலக அருளாட்சி என்ற கட்சி ஆரம்பமாக போகிறது. வெகு விரைவில் அது நடக்கப் போகிறது என்று உறுதிமொழியாக இன்று திருப்பூரில் நடந்து கொண்டிருக்கின்ற சித்தர்கள் மாநாட்டிலே மகாலட்சுமி சாமி அவர்கள் அறிவித்து விட்டார். அது காலப்போக்கில் இனி ஆங்காங்கே, அதாவது தீப்பிடித்து எரிவது போல் ஆங்காங்கே சித்தர்கள் எல்லாம் புறப்பட்டு விடுவார்கள். உங்களை போன்ற இளைஞர்கள், தொழிலதிபர்கள், நல்ல மனித நேயம் உள்ள மனிதர்கள் எல்லாம் புறப்படுவார்கள் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வதிக்கின்றேன். சுஸ்தி கொடி உலகமெல்லாம் ஒரே கொடையாய் பறக்க போகிறது சொல்லி ஆசீர்வதிக்கின்றேன். வாழ்க சத்தியம். இந்த செய்தியை சிறப்பாக ஒளிபரப்புவதற்காக நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கும் ஆசீர்வாதம். தெளிவுபடுத்துங்கள், தீர்வை தாருங்கள் உலகுக்கு என்று சொல்லி ஆசீர்வதிக்கின்றேன். வாழ்க சத்தியம், ஜெயிப்பது நிச்சயம். வாழ்க தமிழ்.